வணக்கம் ஃபேமிலி. இன்னைக்கு இந்த வீடியோல என்னோட பர்த்டே vlog தான் பார்க்க போறோம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நானும் என்னோட சிஸ்டரும் எங்க போயிட்டு இருக்கோம்னா, பர்த்டேக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்கோம். மே மந்த் லீவ் முடிஞ்சு நாங்க ஊருக்கு வரும்போதே ஜூன் 11 ஆயிடுச்சு. மார்னிங் ரீச் ஆனோம். ஈவினிங் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக 2 பேரும் கிளம்பிட்டோம். போரூர் பஸ் ஸ்டாப் வந்து ரீச் ஆயிட்டு பஸ் ஏறி நாங்க இப்போ எங்க போறோம்னா, ராமாபுரத்துல இருக்கிற ஒரு ட்ரெஸ் ஷாப் தான் போயிட்டு இருக்கோம். எனக்கு ரொம்ப நாள் ஆசை அந்த கடையில ட்ரெஸ் எடுக்கணும்னு. காலேஜ்க்கு அந்த ரூட்ல போம்போது பார்த்துட்டே போவேன். ஸோ அந்த கடைக்கே வந்துட்டோம். அந்த கடை எங்க இருக்குன்னா, ராமாபுரத்துல இந்த மவுண்ட் டவருக்கு ஐடி கம்பெனிக்கு ஆப்போசிட்ல தான் இருக்கு. கடைக்குள்ள போய் பார்த்தா நெறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. ஃபுல் கன்ஃப்யூஷன். எந்த ட்ரெஸ் எடுக்கிறதுன்னே சுத்தி சுத்தி பார்த்துட்டு ஒரு 4, 5 ட்ரெஸ் எடுத்துட்டு, நான் வந்து ட்ரையல் ரூம்ல போய் ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு புடிச்ச கலர்ஸ்ல கொஞ்சம் வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் தான் ட்ரை பண்ணணும்னு இருந்தது. ஸோ வெஸ்டர்ன்ல ஒரு 4, 5 ட்ரெஸ் எடுத்துட்டு ட்ரையல் ரூம்குள்ள போயிட்டேன். இந்த ஒயிட் கலர் என்ன ரொம்ப பார்த்தோன்னே அப்படியே அட்ராக்ட் பண்ணிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அத ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்ப புடிச்சு போச்சு. பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வேற ட்ரை பண்ணலான்னு சொல்லி நெக்ஸ்ட் இந்த கிரீன் ட்ரை பண்ணேன். இந்த கிரீனுமே எனக்கு வந்து நல்லா தான் இருந்தது. பட் எனக்கு ஒயிட் ரேஞ்சுக்கு இந்த கிரீன் வந்து பிடிக்கல. எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ரொம்ப பிடிக்குன்றனால என்னோட மைண்ட் ஃபுல்லாவே ஒயிட்ல தான் இருந்தது. இதுவுமே ஓகே. எல்லாமே போட்ட 4மே எனக்கு வந்து ரொம்ப சூப்பரா ஃபிட் ஆயிடுச்சு. 4மே எடுக்கணும்னு ஆசை தான். பட் ஒரே ஒரு ட்ரெஸ் தான் எடுக்கணும் அப்படின்றதுல எனக்கு அந்த ஒயிட் மேல தான் கண் இருந்துட்டே இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா 4ல எங்க மம்மிக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சுட்டு ஒரு ட்ரெஸ்ஸ பிக் பண்ணிட்டோம். ஷாப்பிங் முடிச்சுட்டு அப்புறம் வெளியில வந்து கொஞ்ச நேரம் பஸ்க்கு வெயிட் பண்ணிட்டே இருக்கோம். சரியான ரஷ். ஸ்கூல் ஈவினிங் முடியிற டைம்ன்றனால ஷேர் ஆட்டோவும் ஃபுல்லு, பஸ்ஸும் ஃபுல்லு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி கடைசியில ஒரு பஸ் ஏறி போரூர்ல வந்து ஒரு சரவணா ஸ்டோர்ஸ் இருக்கு. அங்க போயிட்டு நாங்க பர்ச்சேஸ் பண்ணலான்னு அங்க போயிட்டோம். பேஸ்மெண்ட்ல போய் பேக் வச்சுட்டு ஸ்லிப்பர் செக்ஷனுக்கு போயிட்டோம். இங்க வந்து எனக்கு பூட்ஸ் வாங்கலான்னு தான் வந்தோம். 2டே பூட்ஸ் தான் இருந்தது. அதுல இதுதான் என்னோட சைஸ்க்கு கரெக்ட்டா இருந்தது. இது பார்த்தோனமே எனக்கு புடிச்சிருச்சு. ஸோ இதையும் வாங்கி பில் போட்டு நாங்க வந்து கீழ போயிட்டோம். திரும்பி பேஸ்மெண்ட்ல போய் பேக்க எடுத்துட்டு மேல போனா, பில் காமிச்சா ஃப்ரீ மெஹந்தின்னு சொல்லி ஒரு லேபிள் பார்த்தோம். சரி எனக்கு மெஹந்தி போடலான்னா, நான் நெக்ஸ்ட் டே வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் ட்ரை பண்ண போறனால என்னால போட முடியல. ஓகேன்னு என் தங்கச்சிக்கு போடலான்னு கை காமிச்சா, அவ வந்து உள்ளங்கையில 2லயுமே ஆல்ரெடி மெஹந்தி போட்டிருந்தனால, அவளுக்கு பேக் ஹேண்ட்ல வந்து போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் சாப்பிடலான்னு சொல்லிட்டு அந்த ஸ்நாக்ஸ் ஸ்ட்ரீட்க்கு போனோம். பாப்கார்ன் வீட்டுக்கு வாங்கிட்டு, அவ ஸ்வீட் கார்ன் கேட்டா. அவளுக்கு ஸ்வீட் கார்னும் வாங்கி குடுத்துட்டு, அப்படியே பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு போயிட்டோம். அகைன் நெக்ஸ்ட் டேவும் கொஞ்சம் ஷாப்பிங் போக வேண்டியது இருந்தனால, எல்லாரும் வீட்ல ஃபேமிலியா சேர்ந்து டி நகர் போலான்னு சொல்லி கிளம்பிட்டு இருந்தோம். எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கும்போதே ஒரு மாரி கிளவுட்லாம் ஒரு ஃபார்ம் ஆகி ரொம்ப ரெய்னியா தான் இருந்தது. லைட்டா ரெயின் ட்ராப்ஸுமே விழுந்துட்டு இருந்துச்சு நாங்க கிளம்பும்போது. ரெயின் ரொம்ப அதிகமா இல்லாதனால, சரி போலான்னு பஸ் ஏறி டி நகருக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் டி நகருக்கு போனதுமே, டி நகர் பஸ் டிப்போக்கு பக்கத்திலேயே ஒரு கோயில் இருக்கு. கொஞ்சம் தூரம் நடந்து போனா ஒரு கோயில் இருக்கு. நெறையா வாட்டி டி நகருக்கு போயிருக்கோம். ஆனா இதுவரைக்கும் அந்த கோயிலுக்கு போனதே இல்ல. சரி ஃபர்ஸ்ட் டைம் போலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயில் போயிட்டு, சாமி கும்பிட்டுட்டு, பிளெஸிங்ஸ்லாம் வாங்கிட்டு, கொஞ்ச நேரம் எல்லாரும் உட்காந்து பேசிட்டு, ஃபோட்டோஸ் எடுத்துட்டு, அப்படியே அங்கேருந்து மெதுவா கிளம்பி, திரும்பி ரங்கநாதன் ஸ்ட்ரீட்க்கு போலான்னு சொல்லி எல்லாரும் வெளிய வந்துட்டோம். பாப்பாக்கு வந்து பஸ் ஒத்துக்காதுன்றனால, பஸ்ல வந்தனால அவ ரொம்ப டயர்ட் ஆயிட்டா. ஒரு மாரி வாமிட் வர மாரி அப்படி ஒரு மாரி ஆயிட்டா. சரின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவா அவள கூப்பிட்டுட்டு ரங்கநாதன் ஸ்ட்ரீட்ல போனா சரியான ரஷ்ஷு. அப்படியே அங்க போயிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து தம்பிக்கும் ஜூன்ல தான் பர்த்டேன்றனால அவனுக்கு ட்ரெஸ் எடுத்து குடுக்கலாம். அவன் ஊருக்கு போறதா இருந்தது. சித்தி பையன். ஸோ அவனுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு ட்ரெஸ் வாங்கி ட்ரையல் பார்த்து முடிச்சுட்டு, எனக்கு ஆக்சுவலி ப்ளவுஸ் வாங்கலான்னு தான் டி நகருக்கு வந்தோம். சரி ஓகேன்ட்டு எனக்கும் வந்து அங்க ப்ளவுஸ் பார்த்து என்னோட சாரீக்கு மேட்சா ஒரு ப்ளவுஸ் வாங்கிட்டு, வெளில வந்தா அந்த கேம் விளையாடுற ஒரு இது இருந்தது. தம்பி போணும்னு சொல்லி அடம் பிடிச்சனால, அப்புறம் அவனையும் அதில உட்கார வச்சு கொஞ்ச நேரம் விளையாட வச்சுட்டு, திரும்பி வெளில வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடலான்னு வந்தா, எல்லாம் ஐஸ் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. திரும்பி நாங்களும் ஐஸ் சாப்பிட்டுட்டு, தம்பி வந்து ஐஸ் வச்சு வேணும்னு சொல்லி அழுது, அவன் ஃபன் பண்ணி, கொஞ்ச நேரம் அவன வச்சு என்டர்டெயின்மென்ட் பண்ணிட்டு இருந்தோம்.
இந்த பால் கடம்பா என்னோட ஃபேவரட். எங்கே பார்த்தாலுமே போய் வாங்கிடுவேன். ஸோ அது வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து ட்ரெயினில் போயிடலான்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம். வெஸ்ட் மாம்பலம் ஸ்டேஷன் போய் ரீச் ஆகுமே கரெக்டாக எங்களுக்கு ட்ரெயினுமே வந்துடுச்சு. அப்படியே எல்லாருமே ட்ரெயினில் ஏறிட்டோம். வேறு கம்பார்ட்மெண்ட் ஏறிட்டோம். ஏன்னா ட்ரெயின் வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருந்தது. அங்கேருந்து கிண்டி போய் ரீச் ஆகிட்டு பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். பஸ் வர லேட் ஆகிடுச்சு. ஷாப்பிங் போன அன்றைக்கி தான் ஏரோப்ளைன் ஆக்சிடெண்ட்டும் நடந்தது. முகலிவாக்கம் மெட்ரோ பிரிட்ஜுமே விழுந்தது. ஒரு மாதிரி ரஷ்ஷாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த விழுந்து கலந்ததெல்லாம் பார்த்தோன்னே வீட்டில் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அப்புறம் மழை வேறு, சரியான மழை. என் தம்பிங்க சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக பலூன்ஸ்லாம் இது பண்ணி டெக்கரேட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. என்னைய மாடியில் உட்கார வச்சுட்டாங்க, நீ வந்து கீழே வரக்கூடாது அப்படின்ட்டு. ஆக்சுவலி என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா 10 o'clockலாமே கேக் கட் பண்ணிட்டு படுத்துடலாம், ஆனால் தம்பி ஸ்கூலுக்கு போகணும் நெக்ஸ்ட் டே அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் என் தம்பி வந்துட்டு இல்லை, நாங்கள் 12 மணிக்கு தான் கேக் கட் பண்ணிட்டு தூங்குவோம் அப்படின்னு சொல்லி டெக்கரேஷன் வேலைலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. 12 o'clock ஆனதுமே கேக் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே கேக் வாங்கிட்டு 2-3 போஸ்ட்லாம் கொடுத்து கேக்கோட ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். கேக் வச்சு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தேன். கேக் கட் பண்ண ஒரு தம்பி வந்தான், ஒரு தம்பி வரமாட்டேன்ட்டு அங்கே சண்டை போடலை. நான் வரமாட்டேன் அப்படின்னா கேட்டு அம்மாவுக்கு புரியல. அம்மாவுக்கு வேற கவர் பண்ணாதீங்க யாரும். அடுத்து ஓலம் போறீங்க போட்டோ எடுத்துட்டு தூக்கிட்டு பார்த்து போட்டோ எடுத்தா தெரிய போகுது. யார் பேசுறீங்க? மகதி படுத்து தூங்கிட்டு இருக்காள். வரும்ப கத்தியோட வர வைக்கல் இருக்கு. உங்க பெட்டி வள்ளியூர்ல இருந்து மைனா வீட்டு மாம்பழம். அது சும்மா இருந்தா சரி கார சொப்பு ஜமா இருக்கு. கிஃப்ட் மைனாட்டி கொடுத்த கிஃப்ட் மாம்பழம். அப்படியே மைனாண்டி. ஆமா அங்க இருந்து கொண்டு வந்து அதுக்குள்ள சர்ப்ரைஸ் இருக்கு. அது ஒன்றும் தெரியாதுல்ல, எங்களுக்கு தெரியுமே. என்ன தெரியும்? சொல்லிட்டேல அம்மா சொல்லிட்டேன். நீ சொல்ல அம்மா என்ன சொன்னேன்? அப்பா ஏன் சொல்றேன்? ஓட்டை வை, அது ஓட்டை வை சொன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ உங்க ஆட்சி பொண்ணுக்கு சொல்லுவாங்க, உங்க சித்தி பொண்ணுக்கு சொல்லுவாங்க. கேள டக்குன்னு கேளுங்க. என்ன கிஃப்ட்னு? வேற கிஃப்ட் நான் கூட நான் என்னோடதையே தான் வாங்கி உள்ள வச்சிருக்கேன். இல்ல இப்பமா வேணா போல சொல்லுங்க. அது சாட போறேன். வேணா போடுங்க. பிரியம்மா சக்கரை அதான் எவ்வளவு சர்ப்ரைஸா நாங்க கொடுத்துருக்கோம். அங்க பாரு, நான் உங்களுக்கு சமைக்கிறதுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். இவ்வளோ புருஷ வீட்டுக்கு போனா இப்படிதான் சமைக்கணும். உனக்கு புது சட்டி பண்ணி வந்துருக்கு பார்த்துக்க. அதான் பர்ஸில் ஒரு 50 ரூபாவும் மொழி இதை தம்பி எப்படி முதல்ல சட்டி எனக்கே தெரியாது, வந்த பிறகு தான் சொன்னா. இப்ப அவளுக்கு பிடிச்ச முட்டாய்
அது சொல்ல விட்டியா? இருங்க, அது அதுல 5 gift இல்லைங்க. இந்தாங்க, Dairy Milk. photo எடுத்துக்கிட்டு. அது மேல நீங்க பிடிங்க. இல்ல மத்த எல்லாம் மழை தெரியும் ஏமா இதை போட்டு விடுங்க. போட்டு விடுங்க. மா 2 பேரும் போடுங்க. போட்டு விடு. ஹரிமா அதை போட்டோ எடுத்து கொடு. அவனோட சேவிங்ஸை மொதல் சில கூட உனக்காக எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் செலவு பண்ணதே இல்லை. எனக்கானமா எங்கள் அக்காவுக்காக முதல் செலவு பண்ணிருக்கு. இல்லாட்டா ஏன் என்ன போடுங்கன்றீங்க? வாங்கினல்ல வாங்கினாலே நானா வாங்கினேன் 100 ரூபா அவங்க போட்டாங்களா? அதான் 2 பேரும் போட்டு அவங்க மட்டும் வாங்கினல்ல. வாங்கி கொடுத்தீங்க 2 பேரும் சேர்த்து ஐடியா வாங்கினே அம்மாவுக்கு வாங்குற மாதிரி வாங்கணும் பார்த்தோம். ஐடியா வாங்கினேன். இப்படி தள்ளி வா. யாரோ ஊட்டி விட போறாங்க. நாங்க அவன் பிச்சை அவன் வாங்கிட போறோம். நீ அங்க போய் உட்காரு. இந்த சைடு போய் நான் இப்படி வந்தா அப்படியே உட்காரு 2 பேரும் அந்த பக்கம் போங்க. அப்படி உட்கார்ல போல. நாளைக்கு கல்யாணத்துக்கு மெட்டி போடணும். எல்லாம் செலவு இருக்கு. போட ஆமா மெட்டி போடணும். போடு போய் பிடி. நாளைக்கு தாய் மாமா வந்து எதுக்கு நீ தான் போடணும் எல்லா செலவு. கிஃப்ட் ஓப்பன் பண்ணி முடிச்சதுமே எல்லாரும் திரும்பியும் கேக் பூசி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. என் மேலேயுமே ஃபுல்லாக பூசி விட்டாங்க. அப்புறம் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் படுத்துட்டோம். இதில் என்னென்னா என் தம்பி எனக்கு கிஃப்ட் பண்ணாங்கல்ல, அது வந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அவங்களோட சேவிங்ஸில் வாங்கின கிஃப்ட்டு. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது எனக்காக என் தம்பி பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ. திரும்பி இது வந்து நைட்டு நடந்த செலிப்ரேஷன் வீடியோ. மார்னிங்கும் நிறையா பண்ணோம். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.